கர்த்தருக்கு கோடான கொடி சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரே ஒரு அரை நிமிடம் செபிப்போம். என் அன்பு தகப்பனே, என் அன்பு தகப்பனே, இந்த அதிகாலையில நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற எங்களை நீ கண்ணோக்கி கொண்டிருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்க நன்றி செலுத்துகிறோம். தினமும் உம்முடைய சமூகத்திலே வந்து பாடி உம்மை துதித்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்க விண்ணப்பத்தை நீர் கேட்டுக் கொண்டிருக்கிறீர், எங்களுக்கு பதில் தருகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காய் உம்மை புகழ்கிறோம் அப்பா. இன்றும் ஆவியானவரே, நீர் பேசும். எங்கள் இருதயம் திறந்திருக்கட்டும் அப்பா. எங்கள் இருதயம் திறக்கட்டும் ஆண்டவரே. இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு இருதயமும் திறக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம். இன்று அப்பாவுடைய செய்தியை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, அப்பாவுடைய செய்தி ரொம்ப முக்கியம். அப்பாவுடைய செய்தியை பார்க்கும் போது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக வேண்டும். சங்கீதம் 56 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். இந்த தலைப்பில் தான் இன்று நாம் செய்தியை பார்க்க போகிறோம். தேவனை முன்னிறுத்தி அவருடைய வார்த்தையை புகழுவேன். அவருடைய வார்த்தை தான் என்னை நடத்தும். அவருடைய வார்த்தை தான் என்னை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் முன்னிறுத்துகிறார்களோ, தேவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் புகழ்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் விடுவிக்கப்படுவார்கள். தாவீத பெலிஸ்தியர் தாவீத காத்தூர் என்ன இடத்துல பிடிச்சிட்டார். காத்தூர் என்ன இடத்துல பிடிச்சு வச்சிருக்கும் போதுதான் இந்த வார்த்தையை பேசு. பிடித்திருக்கும் போது தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை முன்னிட்டு அவர் வார்த்தையை புகழுவேன். எப்பொழுது எனக்கு பிரச்சனை வருதோ அப்பொழுது கர்த்தரை அதன் முன் நிறுத்த பழக வேண்டும். கர்த்தரை அதன் முன் நிறுத்த பழக வேண்டும். நிறுத்த பழகுவதோடு மட்டும் அல்ல, அந்த பிரச்சனை எப்படியெல்லாம் வந்திருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதைத்தான் நம்ம பார்க்கணும். பாருங்க, வேதத்துல அநேக வார்த்தை இருக்கிறது. இங்கு சங்கீதக்காரர் பாருங்க, தன்னை பெலிஸ்தியர் பிடிச்சிட்டாங்க. பெலிஸ்தியர் என்றாலே நீங்க அதுக்கு அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா இருள் அல்லது பிசாசு என்றுதான் அர்த்தம். பெலிஸ்தியர் என்றாலே இருள் அல்லது பிசாசு. அவனுக்கு தெரிகிறது இது ஒரு பெரிய இருள் தான், இவன் பெரிய பிசாசு தான். ஆனா இதை தப்பு வைப்பதற்கு ஒருவர் வல்லவரா இருக்கிறார். ஆகையால் என் தேவனை நான் முன்னிட்டு, அந்த வார்த்தை அதைத்தான் சொல்லுது, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். அவருடைய வார்த்தையை புகழுவேன். சங்கீதம் 56:8 பாத்தீங்கன்னா அப்ப சொல்றான், அவனுக்கு பயம் வரத்தான் செய்து. பாருங்க, அவனுக்கு பயம் வரத்தான் செய்து, என் அலைச்சலை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் அலைச்சலை எண்ணி இருக்கிறீர். அப்பாட்ட சொல்லுதான். அப்பா முன்னாடி நிக்கிறாரு, அப்பா முன்ன நிறுத்தி இருக்கிறான். அவனுடைய வார்த்தையை புகழுதான். பாருங்க, பிசாசு கையில போய் என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறீர் அப்பா, அவன் என்ன பிடிச்சு வச்சிருக்கிறான். அநேக நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சில நோய்கள் நம்மளை விடுவதே இல்லை. மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருப்போம். பாருங்க, சாப்பிட்டு கொண்டே இருப்போம். டாக்டர்கிட்ட அலைஞ்சு சோர்ந்து போயிருவோம். பாருங்க, எவ்வளவோ காசு கொடுத்து சோர்ந்து போவோம். அப்ப அப்பாவை முன்ன நிறுத்தணும். பாருங்க, வார்த்தையை முன்னிறுத்தணும். பாருங்க, தாவீதையா இந்த இருளை குறித்து, இந்த பிசாசாகிய பெலிஸ்தியனை குறிச்சு தேவனை முன்னிறுத்திட்டு அவர் பேசுற வார்த்தையை பாருங்க. என் அலைச்சலை பாருப்பா, என் அலைச்சலை பாரு. வேதம் சொல்லுகிறது, நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தாவீது ராஜாவை கிட்டத்தட்ட 24 முறை ராணுவத்தோட துரத்தினாலும். பாருங்க, சவுல் ஒரு மனுஷனை அவன் அதான் சொல்லுவான், நான் தெல்லு பூச்சி அப்பா, நான் தெல்லு பூச்சி, அலைச்சலை நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் நான் காட்டுக்குள்ள மேய்ப்பனாய் ஓடிக்கொண்டிருந்தேன். சிங்கத்திட்ட இருந்து ஆட்டை காப்பாற்றினேன், கரடிட்ட இருந்து காப்பாற்றினேன், அப்பொழுது ஓடிக்கொண்டே இருந்தேன். இப்பொழுது நீர் அபிஷேகம் பண்ணின பின்பு நான் ஓடுகிறேன். உம்முடைய வார்த்தையை நான் படித்துக் கொண்டிருக்கும் போதும் ஓடுகிறேனே, உண்மையே நான் நம்பி இருக்கும் போதும் ஓடுகிறேனே. அவன் சொல்றான் பாருங்க, என் அலைச்சலை தேவரீர் எண்ணி இருக்கிறேன்.
என் அலைச்சலை தேவரீர் எண்ணிருக்கிறேன். ஒருவேளை நீங்க படுற கஷ்டம், நீங்க படுற துன்பம் எல்லாருக்கும் உங்க குடும்பத்திலே தெரியாம இருக்கலாம், உங்க ஆபீஸ்ல தெரியாம இருக்கலாம், உங்க உற்றார் உறவினருக்கு தெரியாம இருக்கலாம். அவன் சொல்றான், என் முன்ன நிற்கிற என் தேவனுக்கு தெரியும், நான் அவரை புகழுவேன். இந்த இருள்ல இருந்து, இந்த பிடியிலிருந்து அவர் என்னை நிச்சயமாய் காப்பாற்றுவார், என்னை நிச்சயமாய் காப்பாற்றுவார். கர்த்தருக்கு கோடான கோடி சோதரம். இன்று இந்த கால வேளையில அப்பாவுடைய வார்த்தை என்னவென்றால், எனக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும், எனக்கு கஷ்டம் வரத்தான் செய்யும், ஆனா நான் யாரை முன்னிறுத்துகிறேன், யாரை முன்னிறுத்துகிறேன்? ஐயா, நான் அங்க ஓடி பார்த்துட்டேன், நான் இங்க ஓடி பார்த்துட்டேன், இந்த மனுஷ கண்கள்ல தயவு கிடைக்கல, இங்கெல்லாம் போயிட்டேன், எனக்கு பணம் கிடைக்கல, என் கடனை யாரை முன்னிறுத்துகிறீர்கள்? தேவனை முன்னிறுத்த வேண்டும், அவருடைய வார்த்தையை புகழ வேண்டும். பாருங்க, சங்கீதம் 56:9 சொல்லுது பாருங்க, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில. ரொம்ப முக்கியம் பாருங்களேன், ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்பாவை முன்னிறுத்துறது முக்கியம் இல்ல, அப்பா முன்னிறுத்துறது முக்கியம் இல்ல. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவரை முன்னிறுத்துறது பிரச்சனை இல்ல, உங்க அலைச்சல் அவர் பார்த்திருக்கிறாரு, எண்ணி இருக்கிறாரு, அதுவும் பிரச்சனை இல்ல. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் நீங்க 58ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, சத்தமிட்டு கூப்பிட்டார், சத்தமிட்டு கூப்பிட்டு. அப்படித்தானே, அப்படித்தானே. ஒரு வழி வருதுன்னா எவ்வளவு சத்தம் போடுறீங்க, எவ்வளவு கோபம் வருது. இந்த பிரச்சனையின் வேளையிலும், பிசாசின் பிடியின் மத்தியிலும், அந்த இருளின் பிடியின் மத்தியிலும் அப்பாவை முன்னிறுத்திட்டீங்க, அப்பாவை வார்த்தையெல்லாம் அப்பாட்ட சொல்லிட்டீங்க, உங்க அலைச்சல் எல்லாம் அப்பா எண்ணி இருக்கிறார். ஆனா அவரை நோக்கி கூப்பிட்டீங்களா, அவரை நோக்கி கூப்பிட்டீங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனத்திலே ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க. பிரதர் எனக்கு செவிங்க, பிரதர் எனக்கு செவிங்க. இருக்கிற எல்லா ஐக்கியத்துக்கும் ஜெப குறிப்பை போட்டுறது பாருங்க, எல்லா பெரிய ஊழியருக்கும் போட்டுறது. தப்புன்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் நீங்கள் தேவனை நோக்கி சத்தமிட வேண்டும், தேவனை நோக்கி சத்தமிட வேண்டும். பாருங்க, தேவனை நோக்கி சத்தமிட வேண்டும். நீங்க சத்தமிடுதம்மா, சத்தமிடுதம்மா. அந்த சத்தமிடுதல் இல்ல. அந்த சங்கீதம் 56:9 சொல்லுது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில, கூப்பிடும் நாளில, கூப்பிடும் நாளில. அதை கூப்பிடுற நாள்ல அவர் சும்மா இருக்க மாட்டார் பாருங்க. சத்துருகளை பின்னிட்டு திரும்ப செய்வார். உங்க பிரச்சனைகள் மத்தியில அவர் பிரச்சனைகளை திரும்ப செய்வார், திரும்ப செய்வார். நீங்க பயப்பட தேவை கிடையாது, பயப்பட தேவை கிடையாது, பயப்பட தேவை. அப்ப ஒண்ணு முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும், பிரச்சனைகள் வரும், இருள் வரும், பிடித்தல் வரும், ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். தேவனை முன்னிறுத்த வேண்டும், அவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி உறுதிப்படுத்த வேண்டும். அப்பா உங்க அலைச்சலை எண்ணி இருக்கிறார், உங்க அலைச்சலை எண்ணி இருக்கிறார். இந்த வேளையில அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். பாருங்க, கூப்பிட வேண்டும். வசனத்தின் கடைசி வசனத்தை பாருங்கள். அப்பா அழகு அற்புதமாய் சொல்லுகிறார், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படிக்கு. இதான் ரொம்ப முக்கியங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை இருள்ல இருந்து காப்பாத்துறது பிரச்சனை இல்ல, உங்க அலைச்சல்ல இருந்து உங்களை காப்பாத்துறது பிரச்சனை இல்ல, உங்க சத்தத்தை நோக்கி கூப்பிடுறது பிரச்சனை இல்ல. இந்த வார்த்தையை நீங்க உள்நோக்கி வாங்கணும். பாருங்க, இதுதான் இன்றைய காலையில் வேலை சத்தியத்தில் முக்கியம். தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் வெளிச்சத்திலே நடக்கும்படிக்கு. இன்னைக்கு அப்பா அற்புதத்தை செய்திருந்தாரு, அதிசயத்தை செய்திருந்தாரு, விடுதலையை கொடுத்திருந்தாரு. அடுத்து நான் என்ன செய்கிறேன், அடுத்து நான் என்ன செய்கிறேன்? ஜீவனுள்ளோர் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோடு வெளிச்சத்தில் நடக்கும்படியாக நீங்க நடக்கிறது இல்லை, நடக்கிறது இல்லை. அந்த ஊழியத்தையே துருவட்டா மறந்துடுவீங்க, அந்த சத்தியத்தையே மறந்துடுவீங்க, இயேசுவையே மறந்துடுவீங்க, உங்களுக்காக ஜெபிச்சவரை மறந்துடுவீங்க, உங்களுக்காக முன்னிறுத்தினவரை மறந்துடுவீங்க, தேவனுடைய வார்த்தையை மறந்துடுவீங்க. இதுதாங்க அப்பாவை கண்ணீர் ஒடிக்க வைக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில இன்னைக்கு மிகுந்த வேதனைக்குரிய காரியம் தான். ஏன் மக்கா, உன்னை நான் பிரச்சனையில இருந்து காப்பாத்துறேன், உன்னை இருள்ல இருந்து காப்பாத்துறேன், உன்னை பிசாசிட்டு இருந்து காப்பாத்துறேன். நீ கால் ஒடிஞ்சு கிடக்கும் போது உன்னை நான் தூக்கி எடுத்த பிள்ளை, நீ இப்பொழுது எங்க இருக்க? தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்துல உன் நடைய நான் பார்க்கலையே, ஆலயத்துல உன் நடைய பார்க்கலையே, நீ எங்க மக்கா போன? பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தமில்லாத இடத்துல, சம்பந்தமில்லாத இடத்துல இன்னைக்கு எத்தனை பேர் இன்று தேவனுடைய மிகுந்த பாரம் அதுதான், மிகுந்த பாரம் அதுதான். பாருங்க, இந்த சங்கீதக்காரனுடைய ஆசையை பாருங்க, ரொம்ப அழகா ஜெபிச்சிருப்பாரு. இந்த வசனத்தை நீங்க கவனமா கவனிக்கணும். இது ஈஸியான வசனம் அல்ல. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கு,
அப்போ இப்படி நடக்கும்படி எது கிடக்குன்னா உங்க ஆத்துமா செத்து போகுது. உங்க ஆத்துமா செத்து போகுது. அது உங்களோட பேசுவதில்லை, உங்க மனச்சாட்சி உங்களோட பேசுவதில்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பேசுவதில்லை, உங்களை குளிப்பாட்டுறத பேசுறதில்லை, உங்க கண்ணீரை துருத்தியில வச்சிருந்ததை பேசுறதில்லை, உங்களை நடத்துறத பேசுறதில்லை. என்ன ஆகுதா அப்படின்னா செத்து போகுது அப்படிங்கிறார். ஆனா இவர் சொல்றாரு, மரணத்துக்கு தப்புவியும் அப்பா, அப்படியே ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவியும், அப்பொழுது நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்துல முன்பாக நான் நடப்பேன், வெளிச்சத்தில் நடப்பேன், வெளிச்சத்தில் நடப்பேன். கர்த்தருக்கு கூடான கொடி சோத்திரம், கர்த்தருக்கு கூடான கொடி சோத்திரம். ஜெபிப்போமா? கர்த்தர் நல்லவர் பாருங்க, ஒரு அற்புதமானவர். ஒரே ஒரு காரியம் உள்ளத்துல மறக்காதீங்க, பிரச்சனைன்னு வருது அப்படின்னா என்னை அதான் சொன்ன துவக்கத்திலே, கர்த்தரை முன்னிறுத்துங்கள், அவருடைய வார்த்தையை தேடுங்க, அவருடைய வார்த்தையை தேடுங்க. இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம். இப்படி தேடும் போது உங்க அலைச்சலை அவர் அறிந்திருக்கிறார். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அப்பாவை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருங்க, அப்பாவை நோக்கி கூப்பிட்டுட்டே இருங்க. இப்ப நீங்க அவரையே நம்பி இருந்தீங்க, அவர் வார்த்தையை நம்புனீங்க, அவர் உங்களை விடுவிச்சுட்டாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு, அவர் ஜீவனுள்ளோர், தேவனுக்கு முன்பாக ஜீவனோடு வெளிச்சத்திலே நடக்கும்படிக்கு அவர் கெஞ்சிறாருங்க. அதுல கேள்விக்குறிதான் போட்டிருக்கு, கேள்விக்குறிதான் இருக்கு. என்னை தப்புவியாது இருப்பாரோ, என்னை மரணத்துக்கு தப்புவியாது இருப்பாரோ, என்னை என் கால்களை இடர்களுக்கு தப்புவியாது இருப்பாரோ. கர்த்தருக்கு கோடான கோடி சோதரம். கண்டிப்பா தப்புவிப்பாய். ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே இயேசுவுக்கு சாட்சியா, இயேசு கிறிஸ்துவ நாமத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாய் உங்களையும் என்னையும் கண்டிப்பா ஒரு பெரும் கூட்டத்தை காவல்துறை ஐக்கியத்திலே நிச்சயமாய் அவர் எழுப்புவார். இருளுக்குள் இருக்கிற ஒரு கூட்டத்தை வெளியே பரிசுத்த சேனைக்கு கொண்டு வருவதற்கு அப்பா இந்த பாத்திரங்களை நிரப்புவார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆமென்.